வணக்கம் எவ்ரிபடி. ஹாப்பி மென்ஸ் டே டு ஆல் மென் அவுட் தேர். இன்னைக்கு நம்ம பேச போகிற டைட்டிலும் ஆப்வியஸ்லி ஆண்கள் தான். நம்ம எல்லாரும் ஃபெமினிசம், விமன் எம்பவர்மெண்ட்னு பேசுகிற டைமில் ஆண்களோட உணர்வுகளை பற்றி பேச மறந்தே போயிட்டோம். ஃபெமினிசம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு மென்னிசமும் இம்பார்ட்டண்ட் தான். ஒரு ஆண் தான் பிறந்ததுலேருந்து மிஞ்சி மிஞ்சி போனால் அவனோட ஸ்கூல் லைஃப்பில் தான் நல்லா என்ஜாய் பண்ணுறான். அதுக்கப்புறம் சொசைட்டியும் அவனை சுற்றி உள்ளவங்களும் நீ ஒரு ஆண், உனக்கான கடமைகள்லாம் இதுதான் அப்படின்னு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஆண் பிறந்த கொஞ்ச நாளில் ஸ்கூலுக்கு போகிறான், படிக்கிறான், நல்ல மார்க்ஸ் எடுக்க ஹார்ட் ஒர்க் போடுறான், திருப்பி நல்ல காலேஜில் ப்ளேஸ் ஆகிறதுக்காண்டி என்ட்ரன்ஸ் எழுதுகிறான், காலேஜ் போனதும் நல்ல ஜிபிஏ வாங்கணுன்னு ரொம்பவே கஷ்டப்படுறான், அதுக்கப்புறம் வேலை தேடி ஓடுறான், வேலை கிடச்சதும் கடனை செட்டில் பண்ண உழைக்கான். இதெல்லாம் முடிஞ்சு அப்பாடா இப்போ வாட்டி செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற டைமில் அவனை சுற்றி உள்ளவங்க மேரேஜ்னு ஒரு கமிட்மெண்ட்குள்ளே அவனை போக வைக்கிறாங்க. அதுலேயும் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும்னு உழைக்கிறான். ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணணும், ஒய்ஃபையும் பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் அவன் போராடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக உழைக்கிறான், குழந்தைகளை லைஃப்பில் செட்டில் ஆக்க படாத பாடுபடுறான். இந்த எல்லா கடமையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுற டைமில் அவனோட முதுமையே வந்துடும். இப்படி வாழ்க்கையே சுமையாக ஒரு ஆணுக்கு இருந்தாலும் அவன் அது எல்லாத்தையுமே சுகமாக ஏற்றுக்கிட்டு தன்னை சார்ந்தவர்களுக்காக கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கான். இப்படிப்பட்ட உன்னதமான ஆண்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இல்லை, டெய்லி மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் தானே. நம்ம அவங்களுக்கு பெரிய அளவில் என்ன கைமாறு செய்யணும்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சைடில் இருந்து நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணால் போதும். டெய்லி ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன், ஒரு குட்டி வேலை நல்லா செஞ்சுட்டா இன்றைக்கி நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணால் தேங்க்யூ, உங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி நல்லா இருக்குது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி அப்ரிசியேஷன் தானே. இது எல்லாமே அவங்க மனசில் சந்தோஷத்தை விதைக்கும் தானே. இன்னைக்குள்ள உலகத்தில் பெண்களுக்கு தீமை செய்கிற எத்தனையோ ஆண்கள் இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஆண்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆண் மகன்களுக்கு என்னோட சல்யூட். ஒன்ஸ் அகெயின் ஐ கன்வே மை ஹார்ட்டி மென்ஸ் டே விஷஸ். தேங்க்யூ ஆல். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். See you then. Bye.